ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து டர்போ C++ வந்து டவுன்லோட் பண்ணணும், டர்போ C++ டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில், அது கூகுளா ஃபயர்ஃபாக்ஸா எந்த ஒரு ப்ரௌசர் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து டர்போ C++ன்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அதில் பார்த்தோன்னா இந்த ரிசல்ட் நம்ம செலக்ட் பண்ணோம். டவுன்லோட் டர்போ C++ Windows 7, 8, 8.1 and Windows 10. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா டவுன்லோட் டர்போ C++ 3.2 ஃப்ரம் இயர்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம், நமக்கு என்னன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ணது அன்சிப் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அன்சிப் ஆகும். ஸோ இதில் பார்த்தோன்னா நிறைய இந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய திங்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸோ செட்டப் அப்ளிகேஷன் இது இருக்குல்ல, ஸோ இதை நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னா செட்டப் விசார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன ஆகுனா ப்ரிப்பேரிங் இன்ஸ்டால் இந்த மாதிரி திங்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேரையோ இல்லை வந்து ஒரு அப்ளிகேஷனையோ நீங்கள் ரன் பண்ணணும்னா அவங்க வந்து டேர்ம்ஸ் லைசன்ஸ் டேர்ம்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று எப்பவுமே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது எல்லா லைசன்ஸ் டேர்ம் படித்து பார்த்துட்டு ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ் வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த லொகேஷன் காமிக்கும் எங்கே வந்து இந்த டர்போ C வந்து இன்ஸ்டால் ஆகுதுன்னு. டர்போ C++ எங்கே இன்ஸ்டால் ஆகுதுன்னு இங்கே டீட்டெயிலாக சொல்லும். நம்ம வந்து இன்ஸ்டால் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம எங்கன்னா C ராகேஷ் ஆப் டேட்டா லோக்கல் டெம்ப், ஸோ இங்கே தான் நமக்கு வந்து போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபினிஷ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக லான்ச்சும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் டர்போ C++ கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களே வந்து சம் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து புதுசாக ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணோம்னா ஃபைலில் கிளிக் பண்ணிட்டு நியூவு இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் டர்போ C-லையோ டர்போ C++லையோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு. ஸோ இது எல்லாமே வந்து இன்பில்ட்டா இவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னா இது வந்து இன்பில்ட்டா அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஸ் இன்க்ளூட் stdio.h, ஆஸ் இன்க்ளூட் coneo.h voidman. இது வந்து ஜஸ்ட் அலோவல் ப்ரோக்ராம். எப்பவுமே ப்ரோக்ராமருக்கு வந்து ஒரு நியூபி ப்ரோக்ராமருக்கு வந்து ஒரு ஆசைனா நம்மளால ஒரு அலோவல்டு ப்ரோக்ராம் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிடணுமே. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அலோவல் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா அதுதான். எப்பவுமே ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோம். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனையே நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறீங்கன்னா ஒரு பிள்ளையார் சொல்லி தான் இந்த அலோவல்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ண போறோம். ரன்னு கொடுக்குறோம். அலோவல். ஸோ சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து C++ எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி தான். என்னன்னா இந்த நம்ம வந்து நிறைய எடிட்டர்ஸ் இருக்கு. பார்த்தோம்னா டர்போ C1, டர்போ C++, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து GCC கம்பைலர் யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து C++ ப்ரோக்ராம்ஸை பண்ணலாம். எல்லா நிறைய வேஸ் இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன்னா GCC கம்பைலருக்கும் தனி வீடியோ வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து இப்போ டர்போ C++ எப்படி இன்ஸ்டால் பண்ண கூட வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து எய்தர் வேஸ் எப்படினாலும் கூட நீங்க வந்து ஒரு C++ ப்ரோக்ராம் வந்து நீங்க வந்து நிறைய வேஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு எடிட்டரோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்பைலர் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா வேரியஸ் கம்பைலர்ஸ் வேரியஸ் எடிட்டர்ஸை நான் என்ன பண்ணேன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிற உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். டீட்டெயிலாக நம்ம வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் எழுதணும் நம்ம இன்டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.